வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூவில் இப்போ அடுத்து உருவாயிட்டு இருக்கிற படமான பென்ஸ் படத்துக்கான ஷூட்டிங் முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ராகவா லாரன்ஸ் ஆரம்பத்திலே ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. நிவின் பாலி வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ இப்போது பென்ஸ்க்கான ஷூட்டிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாகவே வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக இந்த பென்ஸ் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஸ்டில் ஒன்று அஃபிஷியலாக வெளியில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது லியோ படத்தில் வர தாசன் கோ ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது லைட்டாக அப்படி தான் தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாசன் கோ ஃபேக்ட்ரி செட்டு போட்டு தான் இப்போ ஷூட்டிங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிமே நியூஸ் வருது. அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு கிளியராக தெரியல. பட் நிச்சயமாக இந்த பென்ஸ் படத்தில் ஏதோ ஒரு வகையில் லியோ கனெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. அது தாசன் கோ ஃபேக்ட்ரியாக எடுத்துகிட்டு வர போகிறாங்களா இல்லை வேறு விதமாக கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த தாசன் கோ ஃபேக்ட்ரி நியூஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ லியோ தாஸ் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லியோ தாஸ்லாம் வரமாட்டார். அதே மாதிரி ஆண்டனி தாஸும் வந்து வரமாட்டார். பட் மேபி ஹரால்டு தாஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை ஃபியூச்சர் எல்சியூ மூவிஸில் அந்த ஹரால்டு தாஸ் கேரக்டரில் ஒரு கேமியோ மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது பென்ஸ் படத்திலே நடக்க போதா இல்லை அவர் டைரக்ட் பண்ண போகிற கைதி 2ல் கொண்டு வர போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்சியூ கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பிஜாய் தான். ஸோ இன்ஸ்பெக்டர் பிஜாய் வந்து பென்ஸ் படத்துலையுமே வராரு. ஆக்டர் நரேன் வந்து பென்ஸ் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பென்ஸோடைய கதைக்களம் அப்படிங்கிறது லியோ விக்ரம்க்குலாம் முன்னாடி நடக்கிற கதைக்களமாக தான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ அருண் மாத்தேஸ்வரனுடைய இயக்கத்தில் ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிமே நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போறா அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நியூஸ் நிறைய பேர் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஃபைனலாக சொல்லப்படுற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வாமிகா கேபி. அவங்க தான் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக உள்ள வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சு முடிச்சுட்டு அடுத்து லோகேஷ் கான்சென்ட்ரேட் பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து கைதி 2 தான். ஒரு வழியா இப்போ டைரக்டா கைதி 2க்கு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த படம் பெரிய டிலே ஆயிடுச்சு. பட் இந்த தடவை டிலே ஆகாது அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ கைதி 2 இல்லாம நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோடைய தயாரிப்பில் லோகேஷ் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்காரு. அந்த படத்தில் பவன் கல்யாண் ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி வர இன்னொரு சூப்பரான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சிங்கிள் ஹீரோ ஃபிலிமா இல்லாம டபுள் ஹீரோ ஃபிலிமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டபுள் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னா ஒரு ஹீரோ பவன் கல்யாண், அப்போ இன்னொரு ஹீரோ யாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரபாஸ் நடிக்கலாம். பிரபாஸ் பவன் கல்யாண் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு லோகேஷ் வந்து அந்த படம் டைரக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சூர்யா 46 வந்து தெலுங்கு டைரக்டர், சூர்யா 47 மலையாளம் டைரக்டர். அந்த வகையில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நிச்சயமாக ஃபியூச்சரில் சூர்யா ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு. இதை பற்றி கங்குவா ப்ரமோஷன்ஸ்லேயே வந்து பேசியிருப்பாங்க. அப்போவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தலாவுடைய ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடித்து ரிலீஸ் ஆன மஃப்டி அந்த படத்தை எடுத்த டைரக்டர் நார்தன் அவர் வந்து சூர்யாவுக்கு கதை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் ஆனார் அப்படின்னா அப்போ கேவிஎன் தயாரிப்பில் அவருடைய இயக்கத்தில் சூர்யா நடிக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போவும் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இல்லைனாலும் வேற ஒரு கன்னட டைரக்டர் தான் வந்து அந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டில் ராஜு அவருடைய தயாரிப்பில் சூர்யா ஒரு படம் நடிக்கிற மாதிரியான டாக்ஸ்மே வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டை ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜய் தேவர்கொண்டா வச்சு ஃபேமிலி ஸ்டார் படத்தை எடுத்த டைரக்டர் பரசுராம் அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காரு. அவர் வந்து சூர்யா கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காரு, டிஸ்கஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கன்ஃபார்ம் வந்து ஆகலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பரசுராம் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை அப்ரோச் பண்ணியிருந்தாரு ஒரு கதைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. இப்போ சூர்யாவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காம்போ நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். சூர்யா 47 ப்ராஜெக்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலு லோகா படங்களில் நடிச்சிருந்த ஆக்டர் நஸ்லினும் இந்த சூர்யா 47க்குள்ளே வரப்போறாரு. ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காருன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த சூர்யா 47 படத்தை பற்றி ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கருப்பு சூர்யா 46 எல்லாம் விட சூர்யா 47 படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைப் ஓப்பனிங் அண்ட் பிஸ்னஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நஸ்ரியா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபகத் ஃபாசிலும் ஒரு முக்கியமான கேரக்டரில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காருன்னு இப்போ ரீசெண்டாக தான் நியூஸ் வந்திருந்தது. அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நஸ்லினும் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களை
அவங்கள தாண்டி இன்னும் ஒரு சில மலையாளம் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள நிச்சயமா வரப்போறாங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பதான் ரீசெண்டா மும்பை கிளம்பி போயிருந்தாரு. மும்பைல டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தாரு. அப்போ அவர் பிரஸ்ஸை மீட் பண்ணது, எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவே ஒரு டாக் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சய் லீலா பன்சாலியும் சிவகார்த்திகேயனும் வந்து கொலாபரேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கு, ஐடியா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்களுடைய காம்போ வந்து நடக்கலாம். அப்படி நடந்தால் ஒரு ப்ராப்பர் பாலிவுட் ஃபிலிமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம்ட் ஆகலை. கன்ஃபார்மாக இந்த படம் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். டைரக்டர் அட்லி இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு எடுத்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் பயங்கர கிராண்டாகவும் ஸ்பீடாகவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா மும்பையில் செட்டு போட்டு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து மூவி டீம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அட்லியோடைய ப்ராஜெக்ட்டுக்கு யார் மியூசிக் பண்ண போறா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக மூவி டீம் வெளியில் சொல்லலை. அப்படின்னாலும் யார் மியூசிக் பண்ணுறா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சாய் அபியங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கு சாய் அபியங்கருடைய சம்பளம் வந்து 6 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஜெயிலர் 2 படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் கோவாவில் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் கோவா கிளம்பி போயிட்டாரு. அண்ட் ஏற்கனவே இந்த ஜெயிலர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் சந்தானம் அவருமே இந்த ஜெயிலர் 2ல இருக்காரு. ஒரு கேரக்டரில் அவர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருடைய போர்ஷன் வந்து டிசம்பர் மந்த் தான் ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு. சந்தானம் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோடைய எந்திரன், லிங்கா படங்களில் நடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் தான் நடிக்கிற மாதிரி இருக்காரு போல. லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரையும் தூக்கி நெல்சன் படத்துக்குள்ள போட்டுக்கிட்டே வராரு. கிளம்சியான ஒரு ஃபீல் கொடுக்காம கரெக்டாக அந்தந்த கேரக்டருக்கு ஆப்டா எல்லாரும் செட் ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமே ஆரம்பிக்க போறாங்க. ஜனநாயகன் மட்டும் இல்ல, ஜனநாயகன், பராசக்தி 2 படத்தோடைய அப்டேட்ஸுமே நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம அக்டோபர் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தோம் இந்த அக்டோபர் மந்த் வந்து ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு அப்டேட் கூட வராது, நவம்பர்லேருந்து தான் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அக்டோபர் முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் வரப்போகுது. எப்போ வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எப்படியோ கன்ஃபார்மாக ஜனநாயகன் அப்டேட் வந்து நவம்பர் மாதம் இருக்குது. ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட்டை தாண்டி AK-64க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நவம்பர் மாதம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் 2 பேருக்குமே நல்ல ஒரு ட்ரீட் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். AK-64 அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வழியாக நவம்பர் மாதம் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் AK படம்னா திடீர்னு எப்போ அப்டேட் விடுவாங்கன்னு சொல்லவே முடியாது, காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்போ வேணாலும் சடனாக வந்து ரிலீஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக நவம்பர் மிட்டுக்குள்ளே AK-64 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். AK-64க்கு அடுத்து AK-65 ப்ராஜெக்டை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்ஸ் AK கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டேரக்டர் வந்து விஷ்ணு விஷாலை வச்சு FIR படத்தை எடுத்த டேரக்டர் மனு ஆனந்த். அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, முருகதாஸ் ஒரு கதை நரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. சிறுத்தை சிவா ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க. பட் AK வந்து இன்னும் யார் AK-65 டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற அந்த காலை வந்து அவர் இன்னும் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு AK-64 அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங்லாம் வந்து போகணும். AK-65 பற்றி பொறுமையாக தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.